திருக்குற்றாலக் குறவஞ்சி. முத்தமிழ் காவியம். ஏற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாகத் திகழ்வது குற்றாலக் குறவஞ்சி. முத்தமிழ் காவியம் எனப்படும் நூல் குற்றாலக் குறவஞ்சி. முத்தமிழ் காப்பியம் எனப்படும் நூல் சிலப்பதிகாரம். குறவஞ்சி. குறவஞ்சி என்பது ஒருவகை நாடக இலக்கிய வடிவமாகும். சிற்றிலக்கியம் வகைகளுள் ஒன்று. பாட்டுடைத் தலைவன் உலாவரக் கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணொருத்தி தலைவிக்கு குறிக்கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதால் குறவஞ்சி எனும் பெயர் பெற்றது. இது குறத்திப்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது. பரிசில் பெற்று வரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவைமிக்கது. கொத்து பூமாலை, குழல் கூந்தல், கோலத்து கலங்க, வரிசை சன்மானம், நாங்கூழ் மண்புழு. இலக்கண குறிப்பு: மாண்டதவளை பெயரெச்சம். மாண்டதவளை பெயரெச்சம். குற்றாலக் குறவஞ்சி நூல் குறிப்பு: தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றாலக் குறவஞ்சி. தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம். தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றாலக் குறவஞ்சி. திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படுகிறது. மதுரை முத்துவிசயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியவர். ஊர் மேலகரம். பட்டம் வித்துவான். நூட்கள்: திரிகூட ராசப்ப கவிராயர், திருக்குற்றால நாதவுலா, திருக்குற்றால குறவஞ்சி, குற்றால தலபுராணம், திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால கோவை. நூட்கள்: திரிகூட ராசப்ப கவிராயர், திருக்குற்றால நாதவுலா, குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால கோவை. திருக்குற்றாலநாதர் கோவிலில் வித்துவான்.